ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து என் பிறந்த நாள் அதுமா நிறைய வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மஷ்ரூம் பிரியாணி முக்கியமாக செய்கிறாங்க. நான் தான் கேட்டேன் மஷ்ரூம் பிரியாணி, அதனால மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும், எல்லாரும் பாருங்கள். டாட்டா பாய். இந்த சைடு மஷ்ரூம் வந்து கழுவி வச்சுருக்கோம். மஷ்ரூம் கட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். மஷ்ரூம் மட்டும் ஒரு ஐட்டம் சொல்லியிருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே ஒருத்தராக கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் சொல்லுங்கள். நீங்களே சொல்லிடுவீங்க, எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சும்மா சொல்லிக்கிறேன். நாங்கள் போய் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தரிசனம் செஞ்சுட்டு வரோம். ஒரு நல்ல தரிசனம் செய்து விட்டு வருகிறோம். பாய். அவ்வளோதான். அப்படியே சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கோயிலில் உட்காந்துருந்தோம். இப்போ அப்படியே பார்த்தா நர்சரி தெரிஞ்சுது. எனக்கு இது மாதிரி செடி வளர்த்துறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அக்காட்ட ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு இந்த செடி வேணும், ஏதோ ஒரு செடி வாங்கி கொடுங்க, இன்றைக்கி எனக்கு பர்த்டே வேணுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு நிறைய செடியெல்லாம் இருந்துச்சு. எனக்கு இது மாதிரி செவந்தி பூ, ரோஸ் பூ வளர்த்துறதுனா பிடிக்கும். செவந்தி பூ தான் இந்த கிளைமேட்டுக்கு வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செவந்தி பூ வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். மாமா வந்து எனக்கு பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு ப்ரெட் ஆம்பலேட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.